ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம எ பாய்சன் ட்ரீ போயம் பார்க்கலாங்க. ஸோ இந்த போயமோட போயிட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பிளேக். ஓகேங்களா, போயிட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அங்கே டேரெக்டாக நம்ம போயம்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை wrath did end. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, ஐ டோல்ட் இட் நாட், மை wrath did grow. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் wrath மீன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. wrath மீன்ஸ் anger. ஓகேங்களா, ஸோ வந்து என் ஃப்ரெண்டு, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் மேலே வந்து நான் கோவமாக இருந்தேன். ஸோ வந்து என்னோடய கோவத்தை வந்து நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா, மை wrath did end. ஸோ என்னோடய ஆங்கர் வந்து எண்ட் ஆயிடுச்சு, மீன்ஸ் என்னோடய கோவம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, சமாதானம் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் 2 lines பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ மீன்ஸ் என்னங்க, எனிமி. ஓகேங்களா, ஐ டோல்ட் இட் நாட், மை wrath did grow. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எனிமி மேலே நான் கோவமாக இருந்தேன், அதை அவங்ககிட்ட எதிரிட்டு போய் சொல்ல முடியாது இல்லைங்களா, நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன்ட்டு. ஸோ நான் சொல்லலை, என்னோடய கோவம் வந்து இன்னும் வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ், நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ் அப்படின்னா வந்து வாட்டர்னால் நம்ம எதங்க சொல்லுவோம். ஸோ பிளான்ட்டை வந்து நம்ம வாட்டரை ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து வளர்ப்போம் இல்லைங்களா. ஓகேங்களா, ஸோ வந்து அதே மாதிரி வந்து இவர் வாட்டர் இட் அப்படின்னா வந்து இந்த கோவத்தை வந்து நான் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா, கோவம் வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஸோ இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, க்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதான் சொல்ல வராங்க. இன் ஃபியர்ஸ் அப்படின்னா பயத்தால் இன்னும் கோவம் மேலே வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஸோ என்னோடய அழுகையினால் இன்னும் அதை நான் வளர்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் அதே தான் சொல்ல வராங்க. சரிங்களா, ஸோ பயத்தினாலையும் அழுகையினாலையும் அவங்களுடைய கோவத்தை வந்து இன்னும் அவங்க வளர்த்துக்கிட்டே போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரீயை வந்து பாருங்களேன், பாய்சன் ட்ரீன்னு, அதாவது இந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம நம்ம போயமில் பார்க்குற அந்த ட்ரீயே வந்து இந்த பாய்சன் ட்ரீ தாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக போகலாங்க. செகண்ட் ஸ்டான்ஸாலே இன்னும் 2 lines பேலன்ஸ் இருக்குது. அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். ஸோ வந்து சன்லிட் மீன்ஸ் என்னங்க, அதாவது ஒரு ட்ரீ வளர்கிறதுக்கு வந்து வாட்டர் மட்டும் போதுங்களா, சன்லைட்டும் தேவை இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வந்து சன்லைட்டை அவங்க எதை கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஸ்மைல்ஸையும். டிசைட்ஃபுல் வைல்ஸ் மீன்ஸ் ஸ்மைல்ஸ்னால் நம்ம என்னது உள்ளுக்குள்ளே கோவம் இருந்தால் வெளியில் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை பண்ணுற மாதிரி சிரிக்கிறதுங்க. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் எப்படி சொல்கிறதுங்க, அந்த ஸ்மைல்ஸ் வந்து ஒரு கன்னிங்ஃபுல் ஸ்மைல்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ்னால் டிசைட்ஃபுல்னு என்னங்க, கன்னிங், ட்ரெஷரியஸ். ஓகேங்களா, ஸோ வைல்ஸ் மீன்ஸ் ட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ கன்னிங் ட்ரிக்ஸ் வச்சுட்டு. ஸோ அதாவது நீங்கள் உங்களுக்கு இப்போது இந்த போயம் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம எனிமி மேலே வந்து நம்ம கோவமாக இருக்கோம், பட் அவங்ககிட்ட வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகேங்க, அந்த ஸ்மைலுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட், அண்ட் மை ஃபோ beheld இட் ஷைன் அண்ட் ஹீ knew தட் இட் வாஸ் மைன். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது இந்த கோவம், இந்த wrath வந்து எவ்வளோ நாளுங்க வளர்ந்தது. ஸோ டே அண்ட் நைட்டாக வளர்ந்துக்கிட்டே போதுங்களாம். ஓகே, க்ரோ. ஓகேங்களா, வளர்ந்துக்கிட்டே போதுங்களாம். ஸோ எவ்வளோ தூரம் வளர்ந்துச்சுங்க, அது வந்து ஒரு ஆப்பிள், ஒரு பிரைட்டான ஆப்பிள் வந்து போர் பண்ணுற மணிக்கு, மீன்ஸ் செடியில் வந்து பூ வச்சுருக்கு, பழம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த ஆப்பிள்னால் இது என்னங்க சொல்ல வராங்க இந்த இடத்துல, மீனிங் என்னங்க, அதாவது ஒரு ட்ராப் மாதிரி. ஓகேங்களா, ஒரு பாய்சனஸ் ஆப்பிள்ன்ற மாதிரி தானேங்க. ஸோ கோவத்துலேருந்து, ஸோ இவ்வளோ ஒரு மரம் வந்து கோவமாக ஒரு கோவம் வந்து மரமாக வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மரத்தில் காய்க்கிற ஒரு பழம் வந்து என்னவாக இருக்குங்க, ஒரு விஷமான பழமாக தான் இருக்கும். ஸோ அவங்க அதை தான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மை ஃபோய் மீன்ஸ் யாருங்க, எனிமி. என்னோடய எனிமிக்கு எனிமி வந்து beheld மீன்ஸ் பார்க்குறாரு. ஓகேங்களா, சிஆர் அப்சர்வ் இட் ஷைன். ஸோ அந்த ஆப்பிள் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னா அவங்க எனிமி வந்து பார்க்கவும் வைக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஹீ knew தட் இட் வாஸ் பைன். ஸோ அது என்னுடைய ஆப்பிள்னு சொல்லி என்னோடய எனிமிக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில் த போல், இந்த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோய் அவுட் ஸ்ட்ரெச்ட் பினித் த ட்ரீ. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஆப்பிள் வந்து இவர் செட் பண்ண ட்ராப்ன்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ட்ராப்பில் வந்து அவங்க விழுந்துடுறாங்க, இவங்களோட யாருங்க, ஃபோய் மீன்ஸ் எனிமி விழுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மை கார்டன் ஸ்டூல்னா, ஸோ இவருடைய கார்டனுக்குள்ளே வந்து இப்போ இந்த ஆப்பிளை திருடுறதுக்காக அவங்க எனிமி வந்து வராருங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் தான் திருட வருவாங்க. சரி, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வெயில்ட் த போல் மீன்ஸ், வெயில்டுனா கவர்டு. ஸோ நம்ம வந்து லைஃப் போயமில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேங்க, திரையிறதில் பண்ண மாதிரி பார்த்துருப்போம் வெயில்டு இல்லைங்களா. ஸோ த போல் மீன்ஸ் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ அந்த நார்த் அண்ட் சவுத் போல் ஆஃப் த வேர்ல்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்த வேர்ல்டுமே வந்து கவர்டாக இருக்குது. எதில் கவர்டாக இருக்குங்க, டார்க்னஸ்னால இல்லைங்களா. ஸோ யார் கவர் பண்ணியிருக்கிறா, நைட் கவர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, புரியுதில்ல உங்களுக்கு. ஸோ நைட்டில் வந்து ஃபுல்லாக டார்க்காக தானங்க இருக்கும். ஸோ அதை சொல்ல வராங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுடைய எனிமி வந்து இந்த ஆப்பிளை பறிக்கிறதுக்காக வராங்களாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஆப்பிள் வந்து
இதனால் நம்ம பறிக்க வராரு. ஸோ இவர் தான் நம்ம போயிட்டுன்னு சொல்லலாம் அந்த ட்ரீ. ஓகேங்களா, அந்த கோவம் வந்து அந்த ஆப்பிள் ஷைனிங்காக ஒரு ட்ராப் வந்து வைக்கிது. அந்த ட்ராப்பில் அவர் வந்து விழுந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோய் அவுட் ஸ்ட்ரெச்டு பினித் த ட்ரீ. அவுட் ஸ்ட்ரெச்னா நாங்கள் ஸ்ப்ரெட் அவுட் ஆஸ் ஃபார் as பாசிபிள்னா, ஸோ இறந்தவங்க வந்து எப்படிங்க இருப்பாங்க, ஃபுல்லாக அப்படி ஒரு கை கால் எல்லாமே நீட்டிட்டு ஒரு அவுட் ஸ்ட்ரெச்டாக தானங்க இருப்பாங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா, அதாவது அவங்க மார்னிங் வந்து ரொம்ப பெருமையாக அவங்க பார்க்குறாங்களாம், அவங்க எதிரி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அவுட் ஸ்ட்ரெச்டு பினித் த ட்ரீனா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னா இறந்துருவாங்க இல்லைங்க, பாய்சனஸ் ஃப்ரூட்டை. சரி, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்சன் ட்ரீ அப்படின்ற டைட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைட்டிலே வந்து ஒரு மெட்டஃபர். ஓகேங்களா, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இது பர்சனிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது ஹியூமன் பீயிங்ஸுக்கு தான் வந்து ஆங்கர் இருக்கும் இல்லைங்களா, இங்கே வந்து ட்ரீக்கு வந்து ஆங்கர் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறனால ட்ரீ ஆஃப் ஆங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறனால ஸோ இது வந்து நம்ம பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஸோ இன்டெரக்டாக வேறு ஒரு மீனிங் தருது இல்லைங்களா பாய்சன் ட்ரீங்கிறது. ஸோ அதனால் மெட்டஃபர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சிமோரன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா பாய்சன் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம், ட்ரீன்றது பாசிட்டிவான விஷயம். ஸோ ரெண்டு ஜாயினாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிமோரன்னு சொல்கிறோம். சரி, ஓகேங்க. ஸோ ஒரு 3 பொயட்டிக் டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டைட்டிலில் வருது. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனப்போரா. ஸோ வந்து எல்லாமே ஐனே ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, ஐ வாஸ் ஐ டோல்டு ஸோ வந்து ஐனே ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து அனஃபோரான்னு சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஆன்டிதீசிஸ் வந்து இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஆங்கர் வித் மை ஃப்ரெண்ட் ஐ டோல்ட் மை விராட் டெட் எண்ட். ஸோ என் ஃப்ரெண்டு மேலே கோவமாக இருந்தால் அவன்கிட்ட சொல்லிட்டு அது முடிஞ்சிருச்சு. பட் வந்து இங்கே நாங்கள் சொல்கிறாங்க, என்னோட எனிமி மேலே ஃபோம்னா என்னோட எனிமி மேலே நான் ஆங்கிரியாக இருந்தேன், அதை நான் சொல்லலை. ஸோ அது வளர்ந்துருச்சு. ஸோ ஆப்போசிட்டான 2 விஷயத்தை வந்து அட்ஜாயிண்ட்டாக சொல்லியிருக்கனால ஸோ 2 ஐடியாஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்போசிட்டான 2 ஐடியாஸ் வந்து ஒரே ஸ்டான்ஸாக வந்திருக்கனால வந்து நம்ம ஆன்டிதீசிஸ்னு சொல்கிறோம். சரிங்களா, அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து இங்கே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நைட் அண்ட் மார்னிங். அதாவது நைட் அண்ட் மார்னிங் 2 ஆப்போசிட்டான விஷயம். ஸோ அண்ட் மட்டும் வந்து இதை டிவைட் பண்ணுறாங்க, நம்ம கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அண்ட் வரல அப்படின்னா டேட்டா வந்து நம்ம ஆக்சிமோரன்னு சொல்லுவோம். புரியுதுலங்க. ஸோ ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனப்போரா தான். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் ஸோ 4 லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டஃபருங்க. ஸோ அது ஏன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஐ வாட்டர்ட் இட் ஃபியர்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு கோவத்தை நான் வளர்த்தங்கிறது இன்டெரக்டாக ஐ வாட்டர்டுன்னு சொல்கிறனால மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன்ஸ்லேயே அதே தான் வருது, இங்கே இன் ஃபியர்ஸ் அண்ட் வித் டியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், அண்ட் ஐ சன்னிட் இட் வித் ஸ்மைல்ஸ்னால் ஸோ என்னோடய கோவத்தை வந்து இன்னும் நான் வளர்த்தேன்னு சொல்கிறது தான் சன்னுன்னு நம்ம இங்கே சொல்கிறோம் இன்டெரக்டாக. ஸோ ஓகேங்களா, ஸோ வந்து இந்த 4 லைன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டஃபர். ஓகேங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட். ஸோ க்ரூனா வந்து என்ன க்ரூ ஆச்சு, ஆங்கர் வந்து வளர்ந்துச்சுக்கலாங்க. ஆங்கர் வளராதுங்க. ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் ஆங்கருங்கிறது, கோவங்கிறது. ஓகேங்களா, அதை வந்து ஒரு மனிதர்களுக்கு சொல்கிற மாதிரி க்ரூன்னு நம்ம சொன்னனால அது பர்சனிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அண்ட் டே அண்ட் நைட்டுங்கிறது என்னங்க, ஸோ எப்போ போல தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டே வந்து ஸோ 2 ஆப்போசிட்டான விஷயம், அண்ட் வந்து டிவைட் பண்ணிக்கிறனால ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வாங்க, டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட்டுங்கிறது வந்து இமேஜினிங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஒரு இமேஜின் பண்ணுறதான ஒரு சென்ஸ் வந்து கொடுக்கலீங்களா அந்த லைனை. ஸோ ஆப்பிள் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இமேஜின் சொல்கிறோம். அண்ட் இந்த ஆப்பிள்ன்ற வேர்டையும் இந்த கார்டன்ற வேர்டையும் வந்து ஏன் வந்து நம்ம பைபிளிக்கல் அல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அல்யூஷன் மீன்ஸ் ஸோ ஒரு வேர்டு ஒரு வேர்டு இங்கே கொடுத்து ஸோ வேற ஒரு மீனிங் கொடுத்தா நம்ம வந்து அல்யூஷன் சொல்லுவோம். பட் வந்து இந்த ஆப்பிள் அண்ட் கார்டன் இதெல்லாம் எதங்க மீன் பண்ணுது, மை கார்டன் ஆஃப் லைஃப்பில் வந்து அந்த ஆப்பிள் அது வந்து சாப்பிடக்கூடாது, பட் அவங்க வந்து ஆதாம் அண்ட் ஏவாள் வந்து சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான அந்த ஸ்டோரி வச்சு நமக்கு இங்கே இந்த ஆப்பிள் வந்து பாய்சனாக சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி காமிச்சிருக்கனால இந்த 2 வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைபிளிக்கல் அல்யூஷன் சொல்கிறாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து அனப்போரா வந்துருக்குங்க, அண்ட். ஓகேங்களா, இந்த 2 லைன் அனப்போறாங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வாங்க, when the night has veiled the pole. ஸோ நைட் வந்து போல்ஸ் வந்து வெயில் பண்ணிச்சுன்னா திரையிட்டு மறைச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பர்சனிஃபிகேஷனான விஷயங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் தான் திரையிட்டு மறைக்க முடியும். நைட் வந்து ஜஸ்ட் இருட்டாயிரும், அவ்வளோ ஐ மீன் டார்க் ஆகிடும், அவ்வளோதான் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்சனிஃபிகேஷன் வந்துருக்குதுங்க. ஓகேங்க, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்ட்ரிக் டிவைசஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நோட்ஸ் வந்து ஷார்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து ஆத்தரை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், போய்ட்டோட நேம் வந்து என்னங்க, வில்லியம் பிளேக். இவரோட லைஃப் பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1757 1827 வரைக்கும் இவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட். ஓகேங்களா, ஸோ ஆல்சோ இவர் ஒரு பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். ஓகேங்களா, ஸோ பிளேக் இஸ் நவ் கன்சிடர்ட் அஸ் செமினல் ஃபிகர் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி. ஓகேங்களா, ஸோ ஹி வாஸ் born in லண்டன். ஸோ லண்டனில் பிறந்திருக்காரு. அண்ட் இன்னொன்று நாங்கள் சொல்கிறாங்க, இவர் ஒரு ரெபல், போர்ட்லி இமேஜினேட்டிவ் ரெபல் அப்படின்னா வந்து ஒரு ரெபலியஸான ஒரு ரைட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இவருடைய ஃபேமஸான ரைட்டிங்ஸ் வந்து என்னங்க, த லேம்ப் அண்ட் த டைகர். ஓகேங்களா, ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் ஷியூராக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.